ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இக்னோ ப்ளஸ். எப்படி புரிஞ்சுக்கிறது, கிரேட் கார்டை எப்படி கால்குலேட் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எதை வச்சு நம்ம கிரேட் கார்டை கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா 2 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. ஒன்று டேர்ம் அண்ட் எக்ஸாமு, இன்னொன்று அசைன்மெண்ட். ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் எக்ஸாம். டேர்ம் அண்ட் எக்ஸாமோட மார்க்ஸை 70% வெயிட்டேஜ் மார்க்காக சூஸ் பண்ணுறாங்க. செகண்ட் அசைன்மெண்ட்டோட மார்க்கு 30% வெயிட்டேஜ் மார்க்காக சூஸ் பண்ணுறாங்க. இதை வச்சு தான் எக்ஸாமோட ஃபைனல் கிரேடை கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னா கிரேட் கார்டோட ஸ்டேட்டஸை நம்ம செக் பண்ணணும். கிரேட் கார்டோட ஸ்டேட்டஸில் நம்ம கம்ப்ளீட்டட்னு ஒரு ஸ்டேட்டஸ் வந்துச்சா நம்ம ஓகே பாஸ் ஆகிட்டோன்னு அர்த்தம். நாட் கம்ப்ளீட்டட் அப்படின்னா ஃபெயில். தென் அவைட்டட் த மார்க் அப்படின்னா இன்னும் நம்ம பேப்பரை எவாலுவேட் பண்ணல, அதான் அதோட அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு ஒரு டவுட் வரும், எப்படி இதை கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் அண்ட் எக்ஸாம் எடுக்கும். இப்போ டேர்ம் அண்ட் எக்ஸாமில் நீங்கள் 16 எடுத்திருக்கீங்க அப்படின்னா அப்புறம் 60யும் நம்மளோட வெயிட்டேஜை இன்டூ பண்ணிவிட்டு கிடைக்கிற மார்க் தான் நம்ம டேர்ம் அண்டோட மார்க். அசைன்மெண்ட் மார்க்கு அதே மாதிரி அசைன்மெண்ட் மார்க்கை கால்குலேட் பண்ணுவாங்க. நம்ம இப்போ அசைன்மெண்ட் மார்க்கில் உதாரணத்துக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு மார்க்கு 30 எபோ நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அதை 0.3. இப்போ 50 எடுத்துருக்கீங்க அப்படின்னா 15 × 0.3 = சொல்கிறதா நம்மளோட அசைன்மெண்ட் மார்க். இந்த 2 மார்க்கையும் வச்சுட்டா நம்ம கிரேடை கால்குலேட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து பாசிங் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா நம்ம டேர்ம் அண்ட் எக்ஸாம் தென் அசைன்மெண்ட்லேயும் தனித்தனி பாஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம கிரேடில் ஒரு ஹை வேல்யூவுக்கு போக முடியும். ஓகே, அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அசைன்மெண்ட்டு நம்ம கரெக்டான நேரத்தில் சப்மிட் பண்ணணும், டெட்லைனுக்கு முன்னாடி சப்மிட் பண்ணணும். தென் அசைன்மெண்ட்டோட அரேஞ்ச்மெண்ட்ஸ், தென் டைட்டில், கொஷின் நம்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆட் பண்ணி சீக்கிரமாக நம்ம ஸ்கோர் பண்ணலானே நமக்கு ஓவரால் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பண்ணணுன்னா, நம்ம அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்மளோட மார்க்ஸு, அசைன்மெண்ட் மார்க்ஸு, எக்ஸாம் மார்க்ஸு எல்லாமே அப்டேட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். அப்படி செக் பண்ணாவே நம்ம கிரேடை இம்ப்ரூவ் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்டு, ஏதாவது ஹெல்ப்பு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பை.